ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்க ராஜா என்று ஒரு வலிமையான புலி வாழ்ந்து வந்தது. அவன் கர்ஜித்தாலே முழு காடும் நடுங்கும். எல்லா அனிமல்ஸுக்கும் அவனை பார்த்தா பயம். ராஜாதான் இந்த காட்டோட கிங் என்று எல்லாரும் பேசிக்கொள்வார்கள். ஆனால் அந்த பெரிய புலிக்கு மட்டும் ஒரு ரகசிய பயம் இருந்தது. முழு நிலவை பார்த்தா அவன் பயந்து நடுங்குவான். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் காட்டில் வெள்ளை நில ஒளி பரவும். விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடும். ஆனால் ராஜா மட்டும் தனது இருண்ட குகைக்குள் ஓடி ஒளிந்து கொள்வான். அவன் வெளியே கூட வரமாட்டான். ஒரு நாள் ஒரு குட்டி அணி ராஜாவிடம் கேட்டது, ராஜா அண்ணா, மூன் வந்தா ஏன் பயப்படுறீங்க? அந்த கேள்வி கேட்டதும் ராஜாவின் முகம் மாறிவிட்டது. அவன் கோபமாக கர்ஜித்தான். அதை பற்றி யாரும் கேட்க கூடாதுன்னு சொன்னான். விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடின. காடு முழுக்க அமைதி நிலவியது. அந்த காட்டுல மிமி என்ற ஒரு புத்திசாலி மான் இருந்துச்சு. அவளுக்கு ரகசியங்கள் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் தெரியாத சீக்ரெட் எல்லாம் அவ கண்டுபிடிப்பா. அவளுடைய ஹாபியே அதுதான். அவள் மெதுவாக நினைத்தாள், ராஜா ஏன் மூனை பார்த்து பயப்படுகிறான்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சீக்ரெட் இருக்கு. அடுத்த பௌர்ணமி இரவில் மிமி ஒரு முடிவு செய்தார். இன்று ராஜாவை ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா. இரவு மெதுவாக வந்தது. வானத்தில் பெரிய முழு நிலவா எழுந்தது. வெள்ளை ஒளி காடு முழுக்க பரவியது. காற்று மெதுவாக வீசியது. அந்த நேரத்தில் ராஜா திடீரென பயந்து ஓட ஆரம்பித்தான். அவன் மூச்சு வேகமா இருந்துச்சு. கண்களில் பயம் இருந்துச்சு. மிமி அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். ராஜா காட்டின் ஆழத்துக்குள் ஓடினான். அங்கே ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. ராஜா மெதுவாக கிணத்துக்குள்ள பார்த்தான். அடுத்த நொடியில் அவன் பயந்து பின் சென்றான். அது வந்துடுச்சு, மூன் மாஸ்டர். மிமி அதிர்ச்சி அடைந்தாள். மான்ஸ்டரா? அவள் மெதுவாக அருகே சென்றாள். கிணற்றுக்குள் பார்த்தாள். சில நொடிகளில் அமைதி. பிறகு அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ராஜா, அது மான்ஸ்டர் இல்ல, அது உங்க ரிஃப்ளெக்ஷன். ராஜா குழப்பமடைந்தான். அவன் மீண்டும் கிணற்றை பார்த்தான். நில ஒளியில் தண்ணீர் தெரிந்தது. அவனுடைய முகம்தான். அவன் மெதுவாக அமைதியாகிவிட்டான். அந்த நேரத்தில் ஒரு பழைய நினைவு அவனுக்கு வந்தது. ராஜா சிறிய குட்டி புலியாக இருந்தபோது ஒரு நாள் இரவில் அவன் முதல் முறையாக முழு நிலவை பார்த்தான். அவன் கிணற்றுக்குள் பார்த்தபோது தண்ணீரில் ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சிச்சு. அவன் அதை பார்த்து பயந்தான். மான்ஸ்டர் என்று நினைத்து ஓடிவிட்டான். அந்த நாள் முதல் அந்த பயம் அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்துச்சு. மிமி மெதுவாக சிரித்தாள். சில நேரம் நம்ம பயம் உண்மையான மான்ஸ்டர் இல்ல, நம்ம மனசு உருவான ஷேடோ தான். ராஜா அமைதியா நிலவை பார்த்தான். இந்த முறை அவனுக்கு பயம் வரவில்லை. அவன் மெதுவாக சிரித்தான். பல வருடங்களுக்கு பிறகு அவன் முதல் முறையாக நிலவின் அழகை பார்த்தான். அடுத்த நாள் காடு முழுக்க எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. ராஜா பெரிய முழு நிலவின் கீழ் தைரியமாக நடந்தான். அவன் இனி ஓடவில்லை, ஒளியவில்லை, பயப்படவில்லை. விலங்குகள் எல்லாம் கை தட்டின. குட்டி அணில் மகிழ்ச்சியாக கத்தினது. ராஜா அண்ணா, இனி நீங்க தான் பெரிய கிங் என்று சொல்லிச்சு. மிமி சிரித்தாள். ஏன்னா உண்மையான தைரியம் என்பது பயம் இல்லாததல்ல, தன் பயத்தை புரிந்து அதை ஜெயிப்பது. பயம் பல நேரம் நம்ம மனசுல தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.